வணக்கம். நான் டாக்டர் கர்ணன் மாரியப்பன் பேசுகிறேன். மன்னன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலுக்காக. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சீற்றங்களை நம்ம தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. ஆனால் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளை நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால் தடுக்கலாம், தவிர்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபெங்கல் புயல் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கும் நாளை கழிச்சும் அதிகபட்ச மழை இருக்கும்னு சொல்லிட்டு வானிலை இயற்கைன்னு சொல்லியிருக்கு. கவர்மெண்ட்டும் சில இடங்களில் விடுமுறைகள்லாம், பள்ளி கல்லூரிகள் விடுமுறைகள்லாம் விட்டுருக்கு. ஓகே, சரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பள்ளிகளுக்கும் கல்லூரிகள்லேயும் சிலருக்கு எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைனா எங்கெங்கே லீவ் விட்டுருக்கோம் அதை தகுந்த நேரத்தில் சொல்லி முடிச்சிடும். இப்போ நாளை காலையில் 8 மணிக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு நைட்டு 11-12 மணிக்கு நீங்கள் அறிவிச்சிங்கன்னா குழந்தைங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது. இன்னொன்று அவங்க மன ரீதியாக கொஞ்சம் ரொம்ப பயந்துருவாங்க, சோர்வடைஞ்சிருவாங்க. இந்த விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய படிப்புன்றது அவர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது. அதுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதில் அரசை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா வானிலை அறிக்கை சொல்லும்போது சரி, அதை வெளியில் அரசு அறிவிக்கையாக கொடுத்து எந்தெந்த இடத்துல விடுமுறைகள் அறிவிச்சிருக்குன்றது சரி, அதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் அதற்குண்டான விஷயங்களை பேரண்ட்ஸுக்கு இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போலாம் வாட்ஸ்அப் குரூப்லாம் நிறையா இருக்குது, அதுகளில் சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் இழுத்துறாங்களோன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா என் பையனும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுடைய பையனும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் எல்லார்ட்டையுமே பொதுவாக வர்ற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க முன்னாடியே ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே சொல்லிட்டு இருந்தா பசங்க கொஞ்சம் ரிலாக்ஸாகாது இருப்பாங்க. சரி, நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க போல் இருக்குது, எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ண போகிறாங்க, ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக காலையில் எக்ஸாம் நம்ம கிளம்ப போகிறோமா, இல்லை மழை அதிகமாக வந்துடுமா, புயல் இருக்குமா, திருப்பி நம்ம எப்படி ரிட்டர்ன் வருவோம், உண்மையிலே நாளைக்கு எக்ஸாம் இருக்குமா இருக்காதா, இவ்வளோ டவுட் ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வரும்போது அந்த படிப்பு என்ன படிக்கிறானோ அந்த விஷயம் மைண்டில் ஏறுமானா சைக்காலஜி படி கண்டிப்பாக ஏறாது. மன அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கும். சின்ன வயசுலேயே மன அழுத்தத்தை அவங்க மண்டையில் ஏற்றி விட்டுற வேணாம்ன்றது எல்லாரோட சார்பாக என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். அதனால் அரசும் சரி, பள்ளி கல்வி நிர்வாகங்கள் சரி, அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு தகுந்த நேரத்திலே அதை அறிவிச்சிடணுன்றது ஒரு வேண்டுகோளாகவே நம்ம இந்த இடத்துல வச்சுருவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்மளை மாதிரியே, அதாவது பெற்றோர்களை மாதிரியே கல்வி நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் அதை பொறுப்பு உண்டு. ஏன்னா அவங்கள நம்பி தான் அனுப்புகிறோம். இன்னொன்று, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா காலேஜஸும் ஸ்கூல்ஸும் பெரிய இதெல்லாம் சிட்டிக்குள்ளேயெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் காலேஜஸ் அவுட்டரில் இருக்குது. அவுட்டரில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறது குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவ்வளவு நேரம் ட்ராவல் பண்ணி போகணுமே, போகிற வழியில் மழை வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி படிக்கிறதா, அதை ரிவைஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு அதை பற்றி பேசணும், டிஸ்கஸ் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறதுன்ற வருத்தங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும், மன அழுத்தங்கள்லாம் அதிகம் இருக்கும். அதனால் நம்ம விடுமுறை அளிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ண போகிறோம், இன்னொரு டேட்டில் தான் வைக்க போகிறோம், அதன் மூலமாக தான் மார்க்கின் அடிப்படையில் பண்ண போகிறோம். ஓகே, ஆனால் அதை முன்னக்கூடியே அறிவிச்சுறது நல்லதுன்றது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். தகுந்தவர்கள் கவனிக்க வேண்டும். அப்புறம் இன்னொன்று, மழை காலத்தில் பேரண்ட்ஸுக்கு ஒரு அட்வைஸு, எப்போவுமே பசங்களுக்கு மழை காலத்தில் போகும்போது கண்டிப்பாக குடை கொடுத்து விடுங்க. தனித்தனியாக பேக்கில் வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன குடைகள் இருக்குல்ல, அதை கொடுத்து விடுங்க. குடிக்கிறதுக்கு வீட்டிலேருந்தே தண்ணி கொடுத்து விடுங்க. நம்ம மழை காலத்தில் கண்டாமினேட்டட் வாட்டர்னு சொல்லிட்டு வெளியில் கிடச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீவர் வரலாம், வயிறு வலி வரலாம், மற்றபடி இந்த மாதிரி உபாதைகள்லாம், சளி தொந்தரவுகள்லாம் வரலாம். அதனால் நம்ம வீட்டிலேருந்தே சுடுதண்ணியோ இல்லை நார்மல் வாட்டரோ ஏதோ ஒன்று தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்து விட்றது நல்லது. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஏன்னா கவர்மெண்ட்டையும் கல்வி நிர்வாகத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டுறதுல பிரயோஜனம் கிடையாது. நம்ம பேசிக்காக வீட்டிலேருந்தே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா அது நாட்டுக்கு நல்ல விஷயமாக நடக்கும். அதுக்காக அதில் கவனம் செலுத்துங்க. மற்றபடி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முன்னாடியே சொல்லிடணும். அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸு போய்ட்டு எத்தனை மணிக்கு வருவானோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, எந்த பஸ்ஸில் ஏறி இருக்கானோ, இந்த விஷயங்கள்லாம் இது தேவையில்லாமல் பேரண்ட்ஸுக்கும் ஒரு குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பமும் தவிர்க்கப்படும். மாணவர்களுக்கு நிம்மதியாக எழுதிட்டு வரட்டும், பேரண்ட்ஸும் நிம்மதியாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நம்ம முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கிடுவோம். அதை தடுக்க முடியாது. சில விஷயங்களை தவிர்க்கலாம். அந்த தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்களில் அரசோடு சேர்த்து நம்மளும் பொதுமக்களும் கைகோர்க்கணும். வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி மக்களே.